அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருப்பது மிகவும் அற்புதமான, அழகான, சக்தி வாய்ந்த, மிகவும் பழமை வாய்ந்த கோயிலை பற்றித்தான். அருள்மிகு பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோவில். இந்த கோவில் ஆந்திராவுக்கு போகும் வழியில் சித்தூர் என்னும் ஊரில் சுருட்டப்பள்ளி என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவில் செல்வதற்கு 1 மணி நேரம் 55 நிமிடமே ஆகும். இந்த கோவில் பிரதோஷ கஷேத்திரம் என்று அழைக்கிறார்கள். இங்குதான் முதலில் பிரதோஷ பூஜை தொடங்கியதாகவும் சொல்கிறார்கள். பார்க்கடல் கடையும் போது அதிலிருந்து தோன்றிய விஷத்தை சிவபெருமான் விழுங்கும் போது உமையம்மை பதறிக்கொண்டு வந்து அவரை தன் மடியில் கிடத்தி தன் கைகளால் அவர் கழுத்தை தொட விஷம் அங்கேயே நின்றது. அதனால் திருநீலகண்டர் என்ற பெயரும் அவருக்கு உருவானது. சர்வ மங்களா தேவியான உமா மகேஸ்வரி தன் சதாசிவத்தை மடியில் கிடத்தி சிவபெருமானும் தன் உமையம்மை மடியில் பள்ளிக்கொண்டீஸ்வரராக காட்சி கொடுக்கும் ஒரே ஸ்தலம் இதுதான். இப்படி சிவபெருமான் அம்பாள் மடியில் இளைப்பார உடன் பிருகுமுனிவர், பிரம்மா, மகாவிஷ்ணு, மார்கண்டேயர், சந்திரர், குபேரர், சூரியர், நாரதர், அகத்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இந்திரர், வால்மீகி ஆகியோரையும் நின்று கொண்டிருக்கும் வண்ணம் ஒரு சேர நாம் தரிசிக்கலாம். பிரம்மாவும் விஷ்ணுவுமே காண முடியாத அடிமுடியை இந்த கோவிலிற்கு சென்று அவரது சிரசையும் பாதத்தையும் தரிசிக்கலாம். புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே காணக்கூடிய அரிய காட்சி சதாசிவனின் முழு ரூபத்தையும் அம்பாளுடன் சேர்ந்து பார்ப்பதென்பது. இங்கு இன்னொரு மூலவர் பெயர் வால்மீகீஸ்வரர் மரகதாம்பாள் இருக்கிறார்கள். வால்மீகி முனிவர் தவம் செய்தமையால் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்தமையால் வால்மீகீஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். மரகதாம்பாள் சந்நிதிக்கு எதிரே தெய்வீக பசுவான காமதேனுவையும் பார்க்கடலிலிருந்து தோன்றிய கற்பக விஷமும் காண முடியும். இங்கு பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டால் நாம் இழந்த பதவி, புகழ், பணம், வாழ்வு அனைத்தையுமே மீண்டும் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. இங்கு அனைத்து தெய்வங்களுமே தன் மனைவிமார்களுடன் தம்பதி சமேதராய் காட்சி கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும். பள்ளிக்கொண்டீஸ்வரர் சர்வ மங்களாதேவி, வால்மீகீஸ்வரர் மரகதாம்பாள், விநாயகர் சித்திபுத்தி, சாஸ்தா பூரணை, தட்சிணாமூர்த்தி, கௌரி தேவி இவர்களோடு சங்கநிதி பதுமநிதியும் அருள்பாலிக்கிறார்கள். இங்கு பெருமாள் கோவிலை போலவே சடாரியும் தீர்த்தமும் கிடைக்கும். பிரம்மா விஷ்ணுவை தன்னிடம் ஒரு சேர அமைந்த சிவ அம்சமே ஏகபாதர். அவரையும் இங்கு நாம் தரிசிக்கலாம். இங்கு கோபூஜை தினமும் காலை 6 மணிக்கு நடைபெறும். ராஜமாரிங்கி என்ற சிலையின் அருகே ஒரு சுரங்கம் இருந்ததாகவும் அந்த சுரங்கம் காலாஸ்திரி வரை செல்லக்கூடியது என்று ஒரு பேச்சு வழக்கில் இருந்திருக்கிறது. பிரம்மா விஷ்ணு தன்னிடம் கொண்ட சிவ அம்சமே ஏகபாதர். அவரையும் இங்கு நாம் தரிசிக்கலாம். இங்கு தட்சிணாமூர்த்தி தன் மனைவி கௌரி தேவியுடன் காட்சியளிப்பது மிகவும் சிறந்த அம்சமாக கருதப்படுகிறது. இங்கு குரு ஸ்தலமாகவும் இதை நாம் கருதுகிறார்கள். இங்கு வேண்டிக் கொண்டால் திருமண தடை அகலும், குழந்தை பாக்கியம் பெறவும், தனவரவு பிராப்தி ஏற்படும் என்று மிகவும் நம்பப்படுகிறது. அதுவும் வியாழக்கிழமையில் வந்து வணங்கினால் பலன் இரட்டிப்பாகவும் ஏற்படுகிறது. அதற்கான ஒரு சிறப்பு பூஜையும் இங்கு நடைபெறுகிறது. இங்கு பிரதோஷ பூஜை எவ்வாறு சிறப்பாக நடத்தப்படுகிறதோ அதே போல குருவுக்கு, தட்சிணாமூர்த்திக்கு நடைபெறும் பூஜையும் மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இங்கு அனைவரும் தன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஸ்தலமாகும். அனைவருக்கும் நன்றி.